இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெலுங்கில் 2024 வெளியான ஆக்ஷன் த்ரில்லர் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட பேர் பாஹிஷ்கர்னா. ரொம்ப விறுவிறுப்பாகவே சூப்பராகவே இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸில் த்ரில்லர் மட்டும் இல்லாமல் நிறைய சஸ்பென்ஸான விஷயங்களும் இருக்கும், நிறைய ட்விஸ்ட்டும் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கதைக்குள்ளே தொடர்ந்து போயிடலாம். எடுத்த உடனே இந்த கதை வந்து 1997 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஒரு வயசு பொண்ணு வந்துட்டு பயந்து வந்துட்டு ஒரு ஆற்று ஓரத்தில் நின்று ஒதுங்கி நிற்கிற அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஆற்றுல குதிக்கிறதுக்காக ரெடியாக நின்றுட்டு இருக்கா. அந்த மாதிரி தான் அந்த சீனை காட்டுறாங்க. ஸ்டார்டிங்கில் காட்டிட்டு தான் பேரே போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ எடுத்தவொடனே வந்து ஹீரோ இருக்கார்ல, அவரை தான் காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து குதிக்க நின்றுட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து அந்த ஆற்றுல குதிச்சிருது. இப்போ இந்த ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து அவரோட பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பேர் வந்து சிரி. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கு மறுநாள் வந்து என்னோட பிறந்த நாள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்பா டவுனுக்கு போய் உனக்கு வந்து பொம்மை அது மாதிரி ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப சந்தோஷப்படுது. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப்டையும் சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த மாதிரி நான் டவுனுக்கு போகிறேன்னு சொல்லவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் வரேன்னு எல்லாருமே போவோம், போயிட்டு பிள்ளைக்கு எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேயே பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தடவை நான் மட்டும் போகிறேன், அடுத்த தடவை போகும்போது நம்ம எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை வந்து சமாதானப்படுத்திட்டு அவர் அங்கேருந்து போகிறார். இவ்வளோ நேரம் வந்துட்டு பிள்ளைக்கு ஒரு நல்ல அப்பாவும் ஒய்ஃப் கிட்ட ரொம்ப பிரியமாகவும் பேசிகிட்டு இருந்தவர் வந்து இப்போ கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அந்த கூரையில் இருந்துட்டு ஒரு அருவாள் அப்படியே வேகமாக எடுத்துக்கிட்டு கோவமாக அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாரு. அது அப்படியே நம்மளுக்கு இங்கேருந்து இதுவே வந்து வித்தியாசமாக தான் தெரியுது. அதோட இப்போ ஹீரோயின் வீட்டை தான் காட்டுறாங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து சாம்பிராணி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ அங்கே தான் வராரு. அவர் வந்த உடனே அவங்கள பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த அவங்க சாம்பிராணி போட்டுட்டு இருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வந்து அந்த பண்ணையார் ஒருத்தர் பரல, அவர் தான் அந்த வீட்டிலேருந்து ஹீரோயின் வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து அந்த தப்பாக தொழில் பண்ணுவாங்களா அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்கன்றது தெரியுது. சரின்னு சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து இவர் கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஹீரோயினும் வந்து அவர் போகிறத பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த பிரசிடென்ட் கிட்ட தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்ததாக எலெக்ஷன் வருதுல, பிரசிடென்ட் எலெக்ஷன் வர்றதுக்காக தான் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஆளுங்கள்லாம் அவர்கிட்ட சொல்லும் போது இப்போ ஹீரோக்கு வந்து எப்படி தோணுதுன்னா, அந்த பிரசிடென்ட்டை வந்து அங்கே அந்த ஆளும் எழுதிருக்குல அது போட்டே அந்த ஆளை வந்து அப்படியே கொன்னுடணும், கழுத்தை பிடிச்சி நடிச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த அளவுக்கு தோணுது. அதுக்கப்புறம் தான் அவர் சுதாரிச்சுட்டு பார்க்குறாரு. அவருக்கு எல்லாம் கனவாக இருக்க மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனாலும் இவர் மேலே பயங்கர கோபம் இருக்குது அப்படின்றது மட்டும் இப்போ நம்மளுக்கு தெரியுது. எப்போ வாய்ப்பு கிடைக்கும் இந்த பிரசிடென்ட்டை கொல்லணுன்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு அப்படின்றது இப்போ நம்மளுக்கு தெரியுது. அதோடு இப்போ இந்த பிரசிடென்ட்டும் வீட்டுக்கு வராரு. அவர் செஸ் விளையாடுறவராக இருப்பார். எப்போ பார்த்தாலும் செஸ் விளையாடிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் ஆத்து மீனை சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும், என்னதான் வாய்க்கு ருசியாக இருந்தாலும் மனசுக்கு அது போதுமானதாக இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. உன்னை ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, மனசுனா எல்லாத்துக்கும் தான் ஆசைப்படும், அதுக்கெல்லாம் நம்ம அடிமை ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட்டோட செப்பல் வந்து பிஞ்சிருக்கும், அதை சரி பண்ணி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எது செருப்பெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல தாண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்ணுக்கு நாளைக்கு பிறந்த நாள், டவுனுக்கு போய் அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணுன்னொன்னே சரின்னு சொல்லிட்டு அவர் காசு கொடுக்குறாரு. சரி போயிட்டு வான்னு சொல்கிறாரு. அவளுக்கு ரோஜா பூனா ரொம்ப பிடிக்கும்ன்றனே சரி பறிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. பணமும் கொடுத்து அனுப்புகிறாரு. அதோட ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த ரோஜா பூவை பறிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புன ஒரு நேரம் எங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல அங்கே தான் வராரு. அங்கே வந்த உடனே இந்த பணத்துக்காக தானே ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் முகத்தில் வந்து அந்த பணத்தை அப்படியே தூக்கி எறிகிறாரு. அதோட பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு வந்துட்டு நகத்தை வெட்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சதையோட கால் நகத்தை வெட்டிடுறாங்க. அவங்களுக்கு காலில் வந்து ரத்தம் வருது. உடனே ஹீரோ வேகமாக பதறி போய் ஓடி வந்து அவங்க காலுக்கு வந்து கட்டு போடுறாரு. அவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. எதுக்காக நீ இங்கே இருக்க, நீ இந்த ஊருக்கு வந்தப்போ எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்க தெரியுமா, இங்கேருந்து போக வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அவர் கோவமாக பேசுகிறாரு. உனக்கு என்ன வந்துச்சு, என்னை பற்றி எவனாவது, அதாவது எனக்குன்னு ஒருத்தன் என்ன முக்கியத்துவம் கொடுத்து வர்றவனாக இருந்தால் அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊரை விட்டு நான் போகிறேன், உனக்கு என்ன, நீ வேணா அப்படி யாரும் ஆள் இருந்தால் சொல்லு, உனக்கு வேணா கமிஷன் வேற தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசவும் அவருக்கு ரொம்ப கோவமாக அதிகமாகிட்டு ஹீரோயினை போட்டு ஓங்கி அரைகிறாரு. அவங்களும் வந்து பதிலுக்கு ஓங்கி அரைகிறாங்க. அதோட ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நார்மலாக ஆகிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து இங்கே இருக்கிறது வந்து சரியில்லை, நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது நான் இந்த ஊருக்கு எதுக்காக வந்து நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அதை பேச்சை மாற்றி விட்டுட்டு, உன் பொண்ணுக்கு பிறந்தநாள் வருதுல்ல, இந்த கொலுசு வந்து நான் அவளுக்காகவே வாங்கி வச்சேன், இதை அவள்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலுசை ஒன்று கொடுக்குறாங்க. அவரும் அதை வாங்கி வச்சுட்டு அங்கேருந்து இப்போ கிளம்புறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அவர் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா எப்போ வருவார், அதாவது எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்ன அந்த சின்ன பசங்க அந்த எதிர்பார்ப்போடு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த பிள்ளைங்க வந்து எதிர்பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கு. அவர் ஒய்ஃப் வந்துட்டு மீன், அதாவது அந்த பொண்ணும் குட்டி மீனாக பிடிச்சிட்டு இருக்கு, தூண்டில் போட்டு மீன் பிடிக்குது. அவங்க அம்மாவும் அவர் வீட்டுக்காரவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு மீன் சமைச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் அவரை காணவே இல்லை, ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இந்த பக்கம் இங்கே என்ன சீன் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோ வந்து அந்த பிரசிடென்ட்டோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து கண்டபடி அடிக்கிறாங்க. நல்லா அடித்து அவர் அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே
இங்கே வந்து அவரோட ஒய்ஃபும் அவரோட பொண்ணும் வந்து அவருக்காக வெயிட் பண்ணுற மாதிரியே அவருக்காக ஏங்கிட்டு இருக்க மாதிரியே காட்டுறாங்க. அதே சைடு இந்த பக்கம் வந்துட்டு ஹீரோவை அடித்து அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவரை கொன்னுட்டு வந்து அதை அவரை கழுத்தை அறுத்து அதே மாதிரி புதைச்சிட்டு இங்கே வந்து ஹீரோயினோட வீட்டுக்கு, அதாவது ஹீரோட ஒய்ஃப் இருக்காங்களா அங்கே வீட்டுக்கு வந்துட்டு, என்னம்மா உன் புருஷன் வந்து இன்னும் வீட்டுக்கு வரல, டவுனுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தானே, உன் பிள்ளைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இங்கே வந்து கேட்குறாரு. இன்னும் வரலங்க, அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லவும், என்ன மீன் குழம்பு வச்சிருக்கியா, எங்களெல்லாம் சாப்பிட கூப்பிட மாட்டியா அப்படி இப்படின்னு அவர் கேட்கவும், அவர் வந்து வீட்டுக்கார் வேலை செய்கிற இடம்ல உள்ளே வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கூப்பிடுறாங்க. உடனே அவரும் வந்து சாப்பிட்றாரு. அவர் சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவுக்கு வந்து காசு கொடுக்குறாரு. பிறந்த நாள்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொன்னால் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ரோஜா பூ பிடிக்கும்னு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல்லையே வந்துட்டு ஒரு ரோஜா பூ செடியை வந்து நட்டு வச்சிடுறாங்க. இவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ சாப்பிட்ற கேப்லேயே இவர் வீட்டுக்காரை வந்து அடித்து அவங்க வீட்டு வாசல்லையே வந்து புதைச்சிட்டு அங்கே வந்து ரோஜா பூ செடி நட்டி வச்சுட்டு போயிடுறாரு. அது அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியல, பிள்ளைக்கும் தெரியல. அந்த பிள்ளை வந்துட்டு அந்த ரோஜா பூ செடி அதுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த ரோஜா பூ செடியை பார்த்துக்கிட்டே அப்பா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவர் கிளம்பும் போது என்ன வேற சொல்லிட்டு போறாருன்னா, உனக்கு வந்து ரோஜா பூனா ரொம்ப பிடிக்குமாமே, உங்க அப்பா சொல்லியிருக்காதனால இந்த ரோஜா பூ செடி நல்லா பார்த்துக்க அப்படின்ற மாதிரி அப்படியே கிண்டெல்லாம் மறைமுகமாக சொல்லிட்டு போறாரு. இவங்க 2 பேருக்கு அது புரியவே இல்லை. அவரும் அங்கேருந்து இப்போ கிளம்பி போயிடுறாரு. இப்போ இங்கேருந்து கிளம்புன அந்த பிரசிடென்ட் வந்து நேராக எங்கே போகிறாருன்னா, ஹீரோயின் இருக்காங்களா அவங்க அங்கே தான் போகிறாரு. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோ கிட்ட அவங்க ஒரு கொலுசு கொடுத்துருப்பாங்கல்ல, உன் பொண்ணுக்கு என்னோட பிறந்தநாள் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கொலுசை வந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இது என்னோட கிஃப்ட் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது, எல்லாமே இவருக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதோட அவங்கள எப்போ வலுக்கட்டாயமாக அடையிற மாதிரி அந்த மாதிரி அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினுக்கு வந்து அந்த ரோஸ் அப்படியே கையில் வச்சுக்கிறாங்க. அதோட முள்ளு வந்து அவங்களோட கையை குத்துது, கண்ணுலேருந்து தனியாக போயிட்டுருக்கு. அவங்க ஒரு மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை. இவங்க பாட்டுக்கு ஒரு யோசனை இருக்காங்க, ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. இப்போ இங்கே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் குரூப் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இப்போ ஊருக்குள்ளே வரதா இருக்குது. அதனால் இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருல, அவர் என்ன பண்ணுறாருன்னா சோப்பு ஒன்றுக்கு 4 சோப்பாக வாங்கி வச்சு தேய்ச்சி குளிக்கிறாரு. இப்போ ஹீரோ பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கும்போது, ரெக்கார்ட் டான்ஸ் குரூப் வருதுல, அவங்க கண்ணுக்கு நான் அழகாக தெரிய வேண்டாமா அப்படி இப்படின்னு கேட்குறாரு. தோல் தாண்டா பிஞ்சிக்கிட்டு ஒரு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கார்ட் டான்ஸ் குரூப்பில் இருக்கிற ஒருத்தவங்களை வந்துட்டு 4-5 பேர் சேர்ந்து ஒரு தோப்புக்குள்ளே வச்சு வீணாக்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே அது இவங்க ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டு அந்த பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வாயை கட்டி வச்சுட்டு அவங்க முகத்துலலாம் துணி, அதாவது முகமுடி மாதிரி போட்டு அந்த பொண்ணை இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோவும் தண்ணி போட்டிருக்காரு. அவருக்கு இதெல்லாம் சரியாக தெரியல. அவரோட அங்கேருந்து போயிடுறாரு. அதோடு கட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஊருக்குள்ளே ஒரு பஸ் வருது. அந்த பஸ்லேருந்து ஒருத்தவங்க இறங்குறாங்க. அவங்க தான் ஹீரோயின். அப்போ தான் ஊருக்குள்ளே முத வராங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் அவர் தாத்தாவும் உட்காந்து சீட் ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னே அப்படியே வாய் பொழுத்துட்டு உட்காந்துருக்காரு இந்த தாத்தா. இவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு இந்த ஊர் பிரசிடென்ட் கிட்ட நான் போகணும், அவங்கள்ட்ட கூட்டு போங்க, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு சொன்னோன்னே, இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு நான் கூட்டு போகிறேன் அப்படின்னோடனே ஹீரோயினோட அந்த லக்கேஜ் எல்லாம் வாங்கிக்கிறாரு. நீ சொன்னால் வந்துட்டு பிரசிடென்ட் வந்து என்ன கேட்பாரா, என் கூட பிஸ்னஸ் பண்ண அவர் தயாரா, அவர்கிட்ட அந்த அளவுக்கு இருக்கா, பணம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாங்க. அதுக்கொண்டே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்னாலாம் பிரசிடென்ட் கேட்க மாட்டார், என் ஃப்ரெண்டு சொன்னால் கேட்பாரு, நான் அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வராங்க. 2 பேர் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு இந்த பாறை மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து படுத்து கிடக்குறாரு. அப்போ இந்த ஃப்ரெண்டு வந்துட்டு அவர்கிட்ட சத்தம் போடுறாரு, ஏ வாடா இவங்க வந்து பிரசிடென்ட்டை பார்க்கணுமா, வா அவங்க வீட்டுக்கு கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹீரோவும் ஹீரோயினை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அப்போ அப்படியே அவங்கள்ட்ட எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாகவே வந்துட்டு இருக்காரு. இப்போ பிரசிடென்ட்டோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, அதாவது தோப்புமா இருக்கலாம், அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க முன்னாடி ஹீரோ நின்றுட்டே இருக்காரு. ஹீரோயின் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரசிடென்ட் கிட்ட வந்து ஒரு மாதிரி அது என்ன சொல்ல, தப்பான பிஸ்னஸ் தானே பண்ண வந்திருக்காங்க, அது மாதிரி அதை ஓப்பனாகவே சொல்லிட்டு, நான் இந்த வேலைக்காக தான் அந்த ஊருக்கு வந்திருக்கேன், என்னோடக்கு வந்து நல்லா இதாக பண்ணி கொடுத்துருங்கன்னா கமிஷன் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது, இப்போ பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா, நீ அந்த வேலை தான் பார்க்க வந்த அப்படின்னா நீ எனக்கு மட்டும் அந்த மாதிரி இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இந்த ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தேவையானது ஒரே இடத்துல கிடைக்கும் போது நான் ஏன் அடுத்தது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. உடனே இப்போ ஹீரோ வந்தார்ல, அவரையே கூப்பிட்டு அவரையும் அவர் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு அந்த பண்ண வீட்டை வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவுக்கு வந்து செம்ம கோவம் வருது. ஹீரோயின் இந்த மாதிரியும் தெரிஞ்சோன்னா அவருக்கு அப்படியே பயங்கர வெறுப்பாக இருக்கு. ஆனால் இவங்களை பார்த்தோன்னே அவருக்கு பிடிச்சிருந்தது. இப்போ அந்த பிரசிடென்ட்டோட கையால் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் சூரி. அவர்கிட்ட இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ அவள் வந்து தப்பான தொழில் பண்ண தான் வந்திருக்கா. ஆனால் நம்ம சொன்னோன்றதுக்கு ஒத்துக்கிட்டா வேற யார்கிட்டயும் அவள் கனெக்ஷன் இருந்தால் அவள் கதையை முடிச்சு விட்டுறணும், அவள் கூட தொடர்பு இருக்க மற்றவனுங்களே முடிச்சு விட்டுறணுன்ற மாதிரி இவர் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துக்கிறாரு. இப்போ ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் வராங்க. அவங்க தங்க போகிற வீட்டை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. ஹீரோக்கு
ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவங்கள பார்த்தாலே பிடிக்கல. அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து வீடு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஒரு ரோஜா செடி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் சொல்றாங்க. ரோஜா செடிலாம் எங்க பண்ணையார் வீட்டு, அதாவது பிரசிடென்ட் வீட்ல மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அதுவும் கொண்டு வந்து இங்க வைக்கிறேன்னு சொல்றாங்க. அதோட இப்போ ஹீரோ வந்து சீக்கிரம் கிளம்பி வா, பட்டணத்துக்கு போணும். அதாவது வேற வெளியூருக்கு போணும்னு சொல்லவுனே, எதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க. அதெல்லாம் வா வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்களுக்கு இவர்கிட்ட பேசவே இப்போ ஹீரோவுக்கு பிடிக்கல. அதோட அமைதியா இருக்காரு. இப்போ பஸ்ல போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பிரசிடென்ட்டோட ஆள் இருக்கார்ல சூர்யா, அவர் வந்து இவங்களோட பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு, நான் இந்த ஊர்ல பிரசிடென்ட்க்கு அப்புறம் எல்லாமே நான் தான். என்கிட்ட இவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்கு, இவ்வளோ ஏக்கர் இது இருக்கு, அது இருக்கு. நீ ஊன்னு சொல்லு, நம்ம இங்க லாட்ஜ் போடலாம் அப்படி இப்படின்ற மாதிரி பேசுறாரு. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி நீ இப்படிலாம் கேட்குறேன்னு சொல்லிட்டு நான் போய் பிரசிடென்ட் ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நீ லாட்ஜ் போடணும்னு சொல்றியா? இங்கே எதிர்த்தாப்புலேயே தான் பிரசிடென்ட் நிற்பாரு, முன்னாடி தான் அவரோட கார் கூட போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன நீ பெரிய பெரிய ஆளுன்னு சொல்ற, ஆனால் துணிக்கடையில் வேலை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவரை கிண்டல் பண்ணுறாங்க. அதோட ஹீரோவும் இவங்க ஹீரோயின் பேசுறதெல்லாம் அப்படியே அமைதியாக கேட்டுட்டு வர்றாரு. அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. இப்போ இவங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசவும் இப்போ இவருக்கு வந்து இந்த சூரிக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாகி அங்கேருந்து இறங்கிடுறாரு. இறங்கி போகும்போது பார்த்தீங்கன்னா, வெளியவே வந்து பிரசிடென்ட்டோட காரும் நிற்குது, அவரும் நிற்கிறாரு. வேணும்னே அவரே கூட இந்த மாதிரி சொல்ல கூட வச்சிருக்கலாம். அவள் வந்து எனக்கு மட்டும்னு சொன்னது ஓகேவா இருக்காளா, இல்லை வேணும்னே வேறு ஏதாவது வேலை பார்க்குறாளான்னு கூட அவர் நோட் பண்ண விட்டுருக்கலாம். இப்போ இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் தான் வராங்க. எதுக்குன்னா ஹீரோயின் வந்து டெஸ்ட் பண்ண வராங்க. அதாவது எய்ட்ஸ் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வராங்க. ஹீரோயின் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாம். அவங்களும் பிளட் கொடுத்துட்டு டெஸ்ட் கொடுத்துட்டு வராங்க. இதுக்காக தான் இப்போ மறைமுகமாக இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஸ்காரை வந்து இந்த பிரசிடென்ட் வந்து என்ன செய்வார்னா, வந்து போட்டு அடி அடின்னு போட்டு அடித்து கொல்ல போவார். ஏன்னா இவரை பற்றி அவர் தப்பாக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த பிரஸ்கார் என்ன சொல்வார்னா, நானும் உங்கள் ஆளு தான், சாதிக்காரன் தான் அப்படி இப்படின்னு சொல்லி தப்பிக்க பார்ப்பாரு. என்னோட சாதிக்காரன் வந்துட்டு என்னையே தப்பாக எழுதுறியா, அப்போ இது மட்டும் அப்போவே தெரிஞ்சது, அப்போவே உன்னை கொன்றுப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணும்னே கொண்டு கிணத்தை தூக்கி வீசுகிற மாதிரி வீசுறாரு. இந்த மாதிரி இவர் அராஜகம்லாம் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காரு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போ ஹீரோயினுக்கும் அந்த பிரசிடென்ட்டுக்கும் அவங்களுக்குள்ள அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அப்படியே போகும்போது இப்போ ஹீரோவும் வந்து இவங்க வீட்டுக்கு வந்து இப்போ எடுபிடி வேலை பார்க்குறது கொள்றது எல்லாம் பார்க்குறாரு. ஏன்னா பிரசிடென்ட் கிட்ட அவர் வேலை பார்க்கறதுனால இந்த வேலையை அவர் பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அதாவது ஜாமான்கள்லாம் வாங்கி கொடுக்க கொள்ள அந்த மாதிரி பார்க்குறாரு. இதை வந்து ஹீரோவோட முறப்பொண்ணு வந்து பார்க்குறாங்க. பிரசிடென்ட் கிட்ட வேலை பார்க்குறதுனால இவரை பார்த்தாலே இவங்களுக்கு கோவமாக வரும். அங்கே அவர் வேலை பார்க்குறது இவங்களுக்கு பிடிக்காது. நீ என்ன அங்கே தான் வேலை பார்க்குறியா, இல்லை அந்த வந்த லேடிக்கு வேலை பார்க்குறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்டபடி திட்டி விட்டு அங்கேருந்து போவாங்க. நான் பிரசிடென்ட் கிட்ட தான் வேலை பார்க்குறேன், அவர் சொன்னதை தானே நம்ம செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னமோ பண்ணித்தோல அப்படின்ற மாதிரி இவங்க சத்தம் போட்டு அங்கேருந்து இவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோயின் வந்துட்டு கோழி குழம்பு வச்சுட்டு இவருக்கு ஹீரோ வந்து சாப்பிட சொல்கிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு வந்து சாப்பிட உட்காராரு. ஹீரோ வந்து வேணாங்கிறாரு. என் மேலே உள்ள கோவம், நீ கோவமாக இருக்கன்றது எனக்கு தெரியுது, ஆனால் எல்லாருமே இப்படி அடிச்சு பிடிச்சி உழைக்கிறதெல்லாம் எதுக்காக, சாப்பிட்றதுக்கு தானே, பேசாமல் சாப்பிடு அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோயின் சொல்லவும் வந்துட்டு ஹீரோவெல்லாம் தட்டி கழிக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட உட்காந்துடுறாரு. இன்னும் உனக்கு கோவம் போகலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் என்னை கோவிலுக்கு கூப்பிட்டு போறியான்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் பிரசிடென்ட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன், அவர் தான் கூட்டிகிட்டு போக சொன்னார் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இவரும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கு ஒரு டாக்டர் வந்திருக்காரு. அவர் வந்துட்டு இப்போ ஊரில் மக்கள்லாம் வந்து செக் பண்ணுவாங்கல்ல, பப்ளிக்காக வச்சு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களெல்லாம் வந்து அதாவது சின்ன பொண்ணுங்க இருக்காங்களா, அவங்களெல்லாம் பிடிச்சி கையெல்லாம் அப்படியே பிடிச்சி தடவிட்டே இருக்காரு. இதை வந்து ஹீரோவோட முறப்பொண்ணு இருக்காங்களா, அவங்க பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பின்னாடி வயசானவங்களாம் நிற்கிறாங்க, அவங்களுக்குலாம் மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை தடவை பொண்ணை வந்து அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அதோட ஹீரோ வந்து திரும்பவும் இவங்களோட சுற்றிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா கோவமாக வருது அவங்களுக்கு. அவங்க அங்கே தான் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது இப்போ கோவிலுக்கு தான் ஹீரோ கூட்டு வந்திருக்காரு. அதாவது பெரிய கோவில் அந்த மாதிரி இல்லை, சின்னதாக ஏதோ ஒரு சின்னதாக ஒரு இடம் மட்டும் இருக்குது. என்ன இங்கே தான் கோவிலா, இதான் உங்கள் ஊரில் கோவிலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மேல் சாதிக்காரவங்களுக்கு, நம்மளுக்காக தான் இந்த சின்னது அப்படின்னு சின்னதாக கோவில் கட்டி விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயின் வந்து அதாவது முறப்பொண்ணு இருக்காங்களா, அவங்க பார்த்துட்டு இவ கூட இன்னும் சுற்றிட்டு இருக்கியா, அப்புறம் உன்னை சாயங்காலம் அம்மா வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படி இப்படின்ற மாதிரி கண்டபடி அங்கே திட்டிட்டு போகிறாங்க. ஹீரோயினையும் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஹீரோயின் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கலாம், அவங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி அவங்க கேரக்டர், அவங்க யாரும் தன்னை மதிக்கணும் பேசணும் அப்படிலாம் நினைக்கல. அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கிறதே வந்து ஹீரோவுக்கு வந்து அதுவே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த சூரிய அதாவது அந்த பிரசிடென்ட் கூட ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து சேரில் வந்து சேத்து இருக்கும்ல, சேத்துல வந்து கபடி விளையாடிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ ஹீரோயினும் அவங்க அந்த ஹீரோவும் அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னே கபடி விளையாட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதாவது அது மட்டும் இல்லாமல் அவர் முகத்தில் உள்ள சேர் எடுத்து அப்படி ஹீரோயின் மேலே அப்படியே தெளிச்சு விடுறாரு. இதை பார்த்தோன்னா ஹீரோவுக்கு கோவம் வருது. ஆனால் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் கபடி விளையாட வரேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வரும்போது இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இன்றைக்கி எனக்கு ஃபஸ்ட் நைட் இங்கே சேர்த்துக்குள்ளே தானே அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி பேசுகிறாரு. பேசவுடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு அவர் காலை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அவர் தடுமாறி கீழே விழுந்தோன்னே எல்லாரும் சிரிக்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இவங்க வந்து அவங்க செய்கிறதுலேயே அது ஒரு லாஜிக்காக மாதிரி பேசுகிறாங்க. நான் வந்து ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி தப்பு செய்கிறாதாலும் உன்ன மாதிரி சீப்பானவ கிடையாது, என்கிட்ட அந்த வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இவங்க வராங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. ஹீரோயின் பண்ணுறதெல்லாம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிட்டு இருக்கு. அவங்கள அவர் லவ் பண்ணுறாங்க
அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட இந்த பிரசிடென்ட்டோட ஆள் வந்துட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றி விடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பொம்பளை உன்னை தள்ளி விட்டுட்டா இப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டானு இவருக்கு பயங்கர வெறி ஏறிடுது. உடனே வந்துட்டு அந்த ஹீரோயினோட வீட்டுக்கு வராரு. அங்கே வந்துட்டு அவங்களோட சண்டை போட்டுட்டு அவங்களோட ப்ளவுஸை போட்டு கிழிச்சு விட்டுறாரு. இது ஹீரோவுக்கு தெரியல. அவர் பாட்டுக்கு இருக்காரு. இப்போ ஹீரோ வந்துட்டு அவள் ஏன் இந்த மாதிரி அவள் நல்ல பொண்ணாக இருக்கா, அவள் ஏன் இந்த மாதிரி தொழிலுக்கு வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பும்போது சரி வாடா போய் நம்ம நேரில் போய் கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு அவங்க 2 பேர் வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இவர் ஆல்ரெடி இங்கே வந்துட்டு இவங்க கிட்ட மல்லுக்கு நின்றுக்கிட்டு அவங்கள்ட்ட சண்டை போட்டு அவங்களோட ப்ளவுஸ் எல்லாம் கிழிச்சு வச்சுட்டு போயிடுறாரு. அவர் இப்போ ஹீரோ இங்கே வரும்போது இவர் அதுக்குள்ளே அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து இங்கே இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி குளத்தில் பார்த்தோன்னா ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவனுக்கு அவன் கையில் மாட்டுவான் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு சமாதானம் சொல்லிட்டு இப்போ இவ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ கிளம்பிடுறாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து ஒரு மரத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி தொங்கிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்டர் வந்து ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி தடவிட்டு இருந்தால அந்த பொண்ணு வந்து தூக்கில் தொங்கிட்டு இருக்கு. ஊர்க்காரங்க கூட்டி நின்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட்டோட ஆள் இருக்கார்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா யாரை நம்பி இப்படி ஏமாந்தாலும் தெரியலையே ஏமா ஏதாவது இப்போ அதிகமாக பணம் கொடுப்பான்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டா போல இருக்கு அப்படி இப்படின்னு தப்பாக பேசுவோம். இப்போ ஹீரோவோட முறப்பொண்ணுக்கு வந்து கோவம் வருது. இந்த மாதிரி கண்டபடி பேசாத அப்புறம் ஊரு கூடி உன்னை என்ன செய்வாங்கன்னு தெரியாது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ ஹீரோக்கெலாம் ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஆனால் என்ன நடந்திருக்குன்றது ஓரளவு அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. யாரோ இந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறாங்க முகமுடி போட்டு இந்த மாதிரிலாம் ஒரு ஏற்கனவே ரெக்கார்ட் ரன்ஸ் பண்ண வந்த பிள்ளைங்களும் இந்த மாதிரி பண்ணாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர வருத்தத்திலேயே இருக்காரு. ஹீரோவுக்கும் ஏற்கனவே ஹீரோ வேற ஒரு மேலே கோவமாக இருக்காரு. அந்த சூரிக்கும் ஹீரோவுக்கும் இப்போ ஒரு சண்டை வருது. உடனே பிரசிடென்ட் அங்கே வராரு. ஓங்கி வந்து அந்த சூரிய இருக்கார்ல அவரோட ஆளை ஓங்கி ஒரு அறையை போட்டு சமாதானப்படுத்திட்டு அப்போ அதோட போலீஸும் வந்துடுறாங்க. இது தற்கொலையா கொலையான்றதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் தெரியணும்னு பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா அதில் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ண வேணாம் அது எங்கள் ஊருக்கு கெட்ட பேர் கொலையாளி யாருன்றதை மட்டும் கண்டுபிடிங்க அதுக்கு வேறு என்ன வேணாலும் நீங்கள் செஞ்சுக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லவும் போலீஸ்காரும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த ஊர் மக்களை சமாதானப்படுத்துறதுக்காக தான் அவரோட ஆளையை அவர் அங்கேருந்து அடிச்சுட்டு அங்கேருந்து கூட்டு போகிறாரு. அதோட அந்த பொண்ணுக்கும் அந்த இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவர்கிட்ட சமாதானம் பேசுகிறாரு. எனக்கு அப்புறம் இந்த ஊரில் எல்லாமே நீதானடா அங்கே நான் உன்னை அடித்தேன் அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது அதனால நீ புரிஞ்சுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. என்ன விஷயம்னு சொல்லிட்டு இவர் பிரசிடென்ட் கேட்கவும் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணுற அளவுக்கு ரொம்ப கோலையான பொண்ணுலாம் கிடையாது அது ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு ஒரு வாரம் நான் ஊரில் இருக்க மாட்டேன் 2 பேரும் சண்டை போட்டுக்காமல் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அதோட சரின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு இருக்காங்க. அதோட போலீஸ்காரங்களும் விசாரணைன்ற பேரில் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் இருக்காருல அவர்கிட்டலாம் போய் வந்து விசாரணை பண்ணுறாங்க. அவர்கிட்ட அந்த மாதிரி தப்பான ஒரு புக்கெல்லாம் அதை வச்சிருக்காரு. அந்த புக்கெல்லாம் அவர்கிட்ட எடுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோட முறப்பொண்ணு இருக்காங்களா அவங்க நடுராத்திரியில் எங்கேயும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கூப்பிட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ யார் அதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசவும் ஓங்கி ஒரு அறையை போட்டு வீட்டுக்கு போடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் மிரட்டி விடுறாரு. உடனே அவங்களும் அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. உடனே இவரோட ஃப்ரெண்டு வந்து எதுக்கிட்ட இப்போ அவளை அடிச்சு அப்படின்னு கேட்கும்போது நாளைக்கு அவளை புணமாக பார்க்கறதுக்கு அவளை இப்போ அடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுலேயே ஹீரோக்கு வந்து அவர் முறப்பொண்ணு மேலே ஒரு பிரிய இருக்குது ஒரு அக்கறை இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பொண்ணுக்கு தனியாக போராட வாடா அவள் வீடு வரைக்கும் அவள் போட்டு நம்ம பின்னாடியே போவோம்னு சொல்லிட்டு பாதுகாப்புக்கு அந்த பொண்ணு போகிற வரைக்கும் பின்னாடியே போகிறாங்க. அதே மாதிரி இருக்கும்போது இப்போ இங்கே ஹீரோயின் வீட்டை காட்டுறாங்க. இப்போ இவங்க வந்து அவர் வந்து ஹீரோ வந்து இங்கே வேலை பார்க்க தான் வந்திருக்கும் போது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா என்னை ஊரை சுற்றி காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா பிரசிடென்ட்டுக்குலாம் அது தெரிஞ்சதுன்னா தோலை உரிச்சு போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி கொலையே பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறாங்களா அதெல்லாம் தெரியாது அவர் தான் ஊரில் இல்லை ஒரு வாரம் நம்ம ஏன் சும்மா இருக்கணும் ஊர் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கும் அவங்களோட இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. உடனே அப்படியே ஊரெல்லாம் சுற்றி காட்டுறாங்க. அதாவது யார் கண்ணிலே படாமல் தான் சுற்றி காட்டணும் அப்படின்ற மாதிரி சுற்றி காட்டிட்டு இருக்காங்க. இது யார்களில் படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த சூரிய இருக்கார்ல அவரோட ஆளுங்க வந்து இந்த மாதிரி அந்த ஹீரோயின் வந்து அவனோட ஊர் சுற்றிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. இவருக்கு பயங்கர வெறியறது அவனை எதுவும் செய்ய முடியலன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. அப்படியே ஒரு பாட்டு வருது. அப்படியே அவங்கெல்லாம் அப்படியே ஊர் சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து வெளிப்படையாகவே கேட்குறாரு நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற இந்த ஊருக்கு நீ வரும்போது நான் உன்னை எப்படி நினச்சேன் தெரியுமா ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ண அதை பேசாமல் இந்த ஊரை விட்டு போயிடு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஊர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது உன்னை தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உன்னை ஹீரோவும் தனக்கு பிரியமாக இருக்கிறத வெளிப்படுத்திடுறாரு. அவர் நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க கல்யாணத்துக்குலாம் நான் தகுதியானவ கிடையாது இதை பற்றி தான் உனக்கு தெரியும்ல பேசாமல் வேலையை பாரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த பிரசிடென்ட் கிட்ட போய் ஓப்பனாக சொல்லுவோம் அப்படின்னா அதெல்லாம் தெரிஞ்சால் அவ்வளோதான் அவர் உண்டிலன் பண்ணிடுவாருன்னு அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அப்படிலாம் கிடையாது அவர் 10 ஊருக்கும் வந்து 10 ஊரும் அவரை நம்புது அவர் அவ்வளோ பெரிய ஆள் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் நம்மளை கல்யாணம் பண்ணி வைப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரெண்டும் சொல்கிறாரு மண்ணு பொண்ணு பொருளுக்கெல்லாம் வந்துட்டு அதை உடமையானவங்க வந்து விடமாட்டாங்கடா இது வேறு ஏதாவது மாதிரி விபரீதமாக போயிடும் பேசாமல் புரிஞ்சுக்கடான்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் பயப்படுறாங்க. ஆனால் ஹீரோ வந்து அப்படிலாம் கிடையாது
கிடையாது, நம்ம வெளிப்படையாக சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு நாங்கள் சந்தோஷமாக வாழ்வோம்டா, அவள் என்ன தப்பு பண்ணிட்டா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், இது ஒன்றும் தப்பு கிடையாது, கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும் இப்போ வேறு வழி இல்லாமல் போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் கொஞ்சம் பயந்து தான் போகிறாங்க. இப்போ பிரசிடென்ட் கிட்ட வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் இவர் ஹீரோயின் வந்து கையை பிடிச்சிட்டு ஹீரோ வரதை பார்த்தோன்னே பிரசிடென்ட்டுக்கு புரிஞ்சிருது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 2 பேரும் விரும்புகிறோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரசிடென்ட் வந்து ஹீரோயின் அப்படியே மேலே கீழே பார்க்குறாரு. ஏன்னா அவர் ஊருக்கு வரும்போது ஒரு இது சொல்லியிருந்தார்ல, அதை மீறிட்டாங்கன்ற மாதிரி பார்க்குறாரு. ஆனால் இந்த இடத்துல அவர் வந்து எதுவுமே வெளியே காட்டிக்காமல் அப்படியே அமைதியாக நல்ல மாதிரியே இருக்காரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதனால என்னடா நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்தால் சரிதான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோயின் என்ன சொல்கிறாருன்னா, இவன் கூட ஒருத்தன் கூடயாவது உருப்படியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த உதவிக்கு பணம் கொடுக்குற மாதிரி கையில் கொடுக்க போயிட்டு அவங்க வாங்கும் போது கீழே போட்டுறாரு. அப்புறம் ஹீரோயின் வந்து அந்த பணத்தை கீழேருந்து எடுத்துக்கிறாங்க. சரி போங்க, உங்களுக்கு தேவையானது கல்யாணத்துக்கு தேவையானதை வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. என்னடா என்னமோ நினச்சி வந்து இவ்வளோ ஈஸியாக எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 3 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. சரின்னு சொல்லிட்டு இப்போ பஸ்ஸில் வந்துட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு தேவையான துணிமணி, அதுக்கப்புறம் வந்து தாலி எல்லாமே வாங்குறாங்க. அது கூட இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, பேசாமல் நம்ம இந்த ஊரை விட்டு போயிடுவோம்டா, பேசாமல் வெளியூருக்கு போய் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்டு அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், நம்ம எல்லாம் ஒரு நல்ல இதாக வாழுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப மனக்கோட்டை கட்டிட்டு இருக்காங்க. பஸ்ஸில் வரும்போது அந்த தாலியவே ஹீரோயின் வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. என்ன அதே பார்த்துட்டு இருக்க, இப்போவே கட்டிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. என் வாழ்க்கையில் நடக்க போகிற முதல் நல்ல விஷயம் இதுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்ப எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போ ஊரும் வந்துடுது. ஊருக்குள்ளே இறங்குறாங்க. பார்த்தா பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊரே கூட்டமாக நின்று ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. என்னன்னா, அந்த ஹீரோட முறப்பொண்ணு இருக்குல்ல, அதை வந்து அடிச்சிருக்காங்க. அடித்து அது வாயிலேருந்து ரத்தமாக வந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாரும் அந்த பொண்ணோட பெற்றவங்க வந்து தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்குது. இங்கே பிரசிடென்ட் வந்து தீர்ப்பு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ தான் ஹீரோ உள்ள நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே இப்போ பஞ்சாயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிரசிடென்ட் இருக்காருல்ல, அவர் வந்து ஹீரோ கிட்ட வந்து தாலியை கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல. ஆனால் இப்போ வேறு வழியே இல்லை, கட்டி தான் ஆகணுன்ற மாதிரி ஆகிடுது. ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ சூழ்நிலையை புரிஞ்சுட்டு என்ன சரின்னு தெரியாமல் தான் கையில் உள்ள அந்த தாலியை வந்து ஹீரோட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு போய் இந்த பொண்ணு கழுத்தில் இப்போ தாலி கட்டிடுறாரு. அப்படியே அவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுவும் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. அதோட அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட அந்த ஹீரோயின் இருக்காங்களா, அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்க ஃபுல்லாக அவங்க மேலே மண்ணெண்ணெயை ஊற்றிடுறாரு. ஊற்றின உடனே அவங்க கொஞ்சம் கூட பயப்படாமல் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அதோட அவர் என்ன பண்ணுறாருன்னா, தீப்பெட்டி எடுத்து பற்ற வைக்கலான்னு பார்த்துட்டு எப்போ பற்ற வைக்கணும் அப்பா பற்ற வைப்பேன்ற மாதிரி அதை இது பண்ணிடுறாரு. அதோட அந்த சீன் அங்கே கட் ஆகுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல, ஒன்று இப்போ முறப்பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நீ கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்றதுக்காக என் கூட தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு கிடையாது, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா விருப்பம் இல்லாமல் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கல்ல, அதனால அவங்க அப்படி சொல்கிறாங்க. அதனால ஹீரோவும் அதுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு குடிச்சிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அவரால் ஹீரோயினை மறக்க முடியல. அவங்கள தானே அவர் லவ் பண்ணாரு. அது ஒரு மாதிரி அவருக்கு சங்கடமாக இருக்குது. அங்கேருந்து அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா, புது மாப்பிள்ளை என்னடா இங்கே வந்துட்டான், அப்போ அவன் வீடு அவன் பொண்ணு வந்து அங்கே தெரியாது, நம்ம வேணா போவோமா அப்படின்ற மாதிரி அந்த சூரிய இருக்கார்ல, அவர் வந்து அங்கே தண்ணி அடிச்சுட்டு இப்போ ஹீரோவை வந்து ஒம்பு வளர்த்துட்டு இருக்காரு. உடனே ஹீரோ வந்து அவரை அடிக்கலான்னு போறாரு. ஆனால் அவர் தண்ணி அடிச்சுக்கணும், அவரை அடிக்க முடியல. அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட அடி வாங்கிட்டு ஹீரோவை எல்லாரும் அடிச்சு போட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. எதிர்த்தாப்புலேயே வந்து இந்த பிரசிடென்ட் வரவும் அவங்க கதவை சாத்திட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போ இதே மாதிரி சண்டை சச்சரவாக ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே இப்போ அவங்களோட ஒய்ஃப் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உனக்கு அதாவது திடீர்னு கல்யாணம் நடந்துச்சு, எதுவுமே தெரியாது, அதுக்காக நீ என்ன தான் நேசிக்கணும்னு நான் உனக்கு சொல்லலை, உன் விருப்பப்படி நீ இருந்துக்கன்னு நான் சொன்னது உண்மைதான், அதுக்காக இந்த மாதிரி இருக்காது, யாருக்கு தான் லவ் ஃபெயிலியர் இல்லை, எனக்கு மட்டும் லவ் ஃபெயிலியர் கிடையாதா, எல்லாருக்குமே இருக்குது, நீ தான் வாழ்க்கையை புரிஞ்சு வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் ஹீரோட ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றதே அவங்க சொல்லுவாங்க. அதாவது ஹீரோ வந்து அன்றைக்கி ஏதோ ஜாமெல்லாம் வாங்க வெளியூர் போயிருந்தால, அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட மாமா பொண்ணு இருக்காங்களா, அதாவது இப்போ ஒய்ஃபு, அவங்க வந்துட்டு ஒருத்தரை லவ் பண்ணியிருப்பாங்க. அதாவது மேல் சாதிக்கார ஒருத்தரை லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் தோப்புக்குள்ளேருந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சூரிய இருக்கார்ல, அவர் வருவார். இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு என்ன உங்கள் வேலைலாம் முடிஞ்சிச்சா, இப்போ நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கலாமான்ற மாதிரி அவர் கேட்கவும், இப்போ அந்த அத்தை பொண்ணுக்கு வந்து கோவம் வந்துட்டு, உன்ன மாதிரி சீப்பானவன் நான் கிடையாது, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், எனக்காக இவன் என்ன வேணால் செய்வான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. திரும்பி பார்ப்பாங்க, அதுக்குள்ளே அந்த ஆள் அங்கே இருக்கவே மாட்டான். இவங்களை பார்த்தோன்னா அவர் பாட்டு உளுந்தடிச்சிட்டு ஓடி இருப்பான். அப்போவே அவங்களுக்கு சீன் ஆயிருக்கும், இவங்க எப்படியோ பொண்ணு விட்டு போயிட்டான்ல, அதோடு அப்படி சொல்லிட்டு இவங்க நினைத்து திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சூரிய இருக்காரில் ஓங்கி ஒரு இவர் உனக்கு என்னடி அவ்வளோ திமிரு அப்படின்ற மாதிரி அரைஞ்சிருப்பாரு. அரைஞ்சு அவங்க வாயில் ரத்தத்தோடு நின்றுட்டு இருப்பாங்க. அதை தான் விஷயத்தை பெருசு பண்ணி இவன் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டா, ஊர் மானத்தை கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதை உன் அத்தை பொண்ணு தானே, நீயே தாலி கட்ட அப்படின்ற மாதிரி அந்த பிரசிடென்ட் வந்து அந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு பண்ணி வச்சிருக்காருன்றது இப்போ தான் தெரியுது. யாருக்கு தான் லவ் ஃபெயிலியர் இல்லை, எல்லாத்தையும் மறந்து நம்ம தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அட்வைஸ் பண்ணவும் அவரும் புரிஞ்சுப்பார், இவங்களும் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இப்போ மனசு திருந்தி அவர் மனசார ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டு இப்போ இவங்களோட சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருப்பாரு.
இப்போ திடீர்னு ஹீரோக்கு வந்து ஹீரோயினை பார்க்குறோன்ற மாதிரி தோணிட்டே இருக்கு. உன்னை ஃப்ரெண்டு கிட்ட அவள் எப்படிடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் எப்பவும் போல தாண்டா இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அவளை போய் நான் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தாலாம் நினைக்கும் போது சரி நான் தோப்பில் வெயிட் பண்ணுறேன் அவளை வர சொல்லுன்னு சொல்லிடுறாரு. சரின்னு ஹீரோ வந்து வெயிட் பண்ணுறாரு. ஹீரோயினும் வந்துட்டு அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி வராங்க. அப்போவும் வந்துட்டு இந்த பிரசிடென்ட்டோட கார் வரவும் அவங்க பார்க்க போகாமல் திரும்ப கதவை திறந்துட்டு உள்ளே போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ வந்து அந்த தோப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து முகமூடி போட்டுட்டு ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஹீரோவுக்கு வந்து பார்த்துடுறாரு. அங்கே போய் சண்டை போட போகிறாரு. ஆனால் அவங்க முகத்தில் யாருன்றது முகமூடி போட்டிருக்கனால தெரிய மாட்டேங்குது. உடனே ஹீரோ சண்டை போடுறாரு. இந்த டைமில் அங்கே வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கத்தி எடுத்து அந்த பொண்ணை வந்து குத்திடுறாங்க. அந்த பொண்ணு வந்து யாருன்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்கு அந்த பொண்ணை குத்திடுறாங்க. ஹீரோ வச்சிருந்த அறுவடைக்கு வச்சு அந்த கத்தி வச்சிருப்பாருல அதை வச்சு என்ன பண்ணுறாருன்னா அந்த மாதிரி பண்ணுறவனோட கையை வந்து வெட்டிடுறாரு. அதோட அவனுங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா கல்லை தூக்கி ஹீரோ மண்டையில் போட்டுறாங்க. அதோட ஹீரோ வந்து அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொள்ளைக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க 2 பேரையும் தூக்கி கொண்டு போய் அவங்கெல்லாம் இருக்கிற இடத்துல கொண்டு போய் போட்டு போயிடுறாங்க நைட்டோட நைட்டாக. இப்போ வந்துட்டு காலையில் எல்லாம் விடிஞ்ச உடனே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவும் மயங்கி கிடக்குற அந்த பொண்ணும் அங்கே மயங்கி கிடக்குது. இப்போ அதுவும் அந்த பொண்ணு இறந்தே போயிடுச்சு. இப்போ ஊருக்காரங்களாம் கூடி நின்று இது யார் பண்ணியிருப்பா இவன் பண்ண வேலை தான் இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னும் முழிக்கவே இல்லை. அங்கே ஹீரோட ஒய்ஃபும் வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் போட்டு அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்டா என் பொண்ணை இப்படி கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ வேறு தண்ணி அடிச்சிருக்காரா அதனால அவர் அந்த இதுலேயும் இந்த இதுலேயும் அடி வாங்கினதுன்னு அவரால் முழிக்க முடியாமல் கிடக்குது. இப்படியே பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்போ ஊருக்காரங்களும் வந்தோன்னு போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. இது கேஸாக போனோன்னு போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ பிரசிடென்ட் இருக்கார்ல என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்படியே அவர் வேணும்னே இப்படி ஒதுக்கி நின்றுக்கிறாரு. ஆனால் இங்கே நடக்கிறதுக்கும் அவருக்கும் நிறையா சம்மந்தம் இருக்குன்றதும் நம்மளுக்கு தெரியுது. ஹீரோ என்னதான் இதை நான் பண்ணல அப்படின்னாலும் யாருமே இப்போ நம்புற மாதிரி இல்லை. போலீஸ்காரங்க இப்போ ஹீரோவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க. அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இப்போ ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போகுது. இருந்தாலும் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாரு. போலீஸ்காரங்களோட அப்படியே ஜீப்பில் ஏறி போயிடுறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது ஹீரோயினும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் ஹீரோ போலீஸ் பிடிச்சிட்டு போகிறத நினச்சி அவங்க ஒரு பக்கம் கதறி அழுதுட்டு இருக்காங்க. இந்த வேதனையிலே அவங்க பாட்டுக்கு இப்போ வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில் கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. இது யாராக இருக்கும்னு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு அவங்க கையில் கத்தி எடுத்துகிட்டு ஒரு சேஃப்டிக்காக வந்து கதவு திறக்கிறாங்க. பார்த்தா போலீஸ் நிற்கிறாரு. அவனை பிடிச்சிட்டிங்களா அவன் எப்படி இருக்கான் அப்படி இப்படின்னு கேட்கும் போது அவனை இப்போ ரிமாண்டர் தான் பண்ணி வச்சிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பிளான் படி அவனை சீக்கிரமாக கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதாவது போலீஸ்காரர் இந்த ஹீரோயினில் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்கே வந்திருக்காங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ ஜெயிலுக்கு போயும் 6-7 வருஷம் ஆயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணும் வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணும் வளர்ந்துட்டு இருக்காங்க. அவரோட ஃப்ரெண்டு ஹீரோட ஃப்ரெண்டு தான் வந்து ஒரு அண்ணனாக இருந்து இந்த ஃபேமிலியை பார்த்துக்கிறாரு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வந்து ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கீழ் சாதி மேல் சாதி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கல்யாணம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளைலாம் கூட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து இந்த கல்யாணத்துக்கு முன்னே நின்று நடத்துறதுக்காக வந்து பிரசிடென்ட்டும் வந்திருக்காரு. பிரசிடென்ட்டை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண பொண்ணு இருக்காங்களா அவங்களுக்கு அப்படியே முகம்லாம் அப்படியே பயங்கரமாக மாறுது. அப்படியே கோவமாக வருது. பிரசிடென்ட் அப்படியே முறைக்கிறாங்க. இந்த பிரசிடென்ட் வந்து பயங்கர மோசமானவனாக இருப்பான் அப்படின்றது நம்மளுக்கு இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். இவங்க அப்படியே வேறு எதுவும் சொல்ல முடியும். அப்படியே ஒரு மாதிரி கஷ்டத்தோடு அந்த நேரத்தில் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ஹீரோ வந்துட்டு ரிலீஸ் ஆகிற தேதி வந்துடுது. அவர் விடுதலையாகி வெளியே வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பிள்ளைக்கும் 6 வயசு ஆகிடுது. அந்த பிள்ளையும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணுது. அவரை முதல் தடவை பார்க்கும்போது கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பழக்கும் போது ரொம்ப பிரியமாக ரொம்ப அப்பா மக பாசம் வந்துடுது. அவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு கொண்டுட்டு இருக்காங்க. ஹீரோனும் அவருக்கு பிடிச்ச மாதிரிலாம் சமைச்சு கொடுக்குறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா அவர் முதுகில் ஒரு காயம் இருக்குது. வந்த உடனே ஏதாவது வம்ப வளர்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. இல்லைம்மா உன்னையும் பிள்ளையும் பார்க்கறதுக்காக வேகமாக வந்தால பஸ்லேருந்து கீழே வந்துட்டு அதான் அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் அப்படி கிடையாது. அன்றைக்கி நைட் அவர் சாப்பிட்டுட்டு படுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு. இவர் ஊருக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த முகமூடி போட்டவங்க வந்து இவரை கொல்றதுக்காக வந்திருப்பாங்க. அதாவது இவர் ஊருக்குள்ளே வந்தவுடனே அதே முகமூடி ஆளுங்க வந்து கொல்ல வராங்கன்னா என்ன அர்த்தம்னா இப்போ எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது நான் ஊருக்கு ரிலீஸ் ஆகி வர்றது கொள்றது நான் இப்போ உயிரோடு இருக்கக்கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் நினச்சி பார்த்துட்டே இருக்காரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து அந்த ஹீரோயின் இருக்காங்களா அவங்கள்ட்ட என்ன சொல்கிறான்னா அவன் ரிலீஸ் ஆகி வந்துட்டான். இதோட பழைய காதல் வந்து திரும்ப பற்றிக்கும்ல உங்கள் 2 பேருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஹீரோயின் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அதோட இப்போ ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா அவள் எப்படிரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி விசாரிக்கிறாரு. அவள் எப்படிரா அவளுக்கு தெரிஞ்சதை படுத்திக்கிட்டு அவள் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கா அப்படின்னோடனே அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. நான் ஊருக்குள்ளே வரும்போதே நாள் வச்சு கொள்ள நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு தாண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இப்போ பிரசிடென்ட் வீட்டுக்கும் அவர் வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா அன்னைக்கு உன்னை என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. என் சூழ்நிலை அந்த மாதிரி ஒரே இதாக இருந்தது. அதனால தான் உன்னை நேரில் வந்து கூட என்னால் பார்க்க முடியல. சரி நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. நாளையிலேருந்து வேலைக்கு வந்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறாரு. அதோடு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்த உடனே அந்த ஹீரோ வந்து தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு வந்து காணும். அவர் ஒன்று பொண்ணை காணுமேன்னு சொல்லிட்டு அவரும் தேடுறாரு. ஃப்ரெண்டும் தேடிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு நடுங்கிட்டு நின்றுட்டு இருந்துச்சுல அந்த பொண்ணு வந்து இப்போ என்ன பண்ணுதுன்னா பிரசிடென்ட் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கு. அவர் ஒரு கையில் ஒரு புக்கு வச்சு படிச்சுட்டு இருக்காரு. என்னன்னா அந்த டாக்டர் கிட்ட இருந்து அந்த போலீஸ் வாங்கினார்ல அந்த புக்கு தான் அது. அதாவது பிரசிடென்ட் கேட்டாருன்னு அந்த புக்கை வாங்கினேன்னு சொல்லி அவர் அன்னைக்கு டாக்டர் சொல்லியிருப்பாரு. அந்த புக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அசிங்கமாக அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் அவர் படிச்சு காட்டிட்டு இருப்பாரு. இந்த பொண்ணு வந்து நடுங்கிக்கிட்டே பயத்தில் நின்றுட்டு
நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து இப்படி இவர் பாட்டுக்கு படிச்சுட்டு இருப்பார். அந்த பொண்ணு நடுங்கிட்டே பயத்தில் நின்றுட்டு இருக்கு. இதை வந்துட்டு அந்த ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு ஒரு இடத்துல. அந்த பொண்ணை தேடி வந்தார்ல, பார்த்துட்டு இருக்கவும் இந்த மாதிரி அவர் வந்து பக்கத்தில் தெரியாமல் உருட்டி விட்டுறாரு. அவர் இருக்கிறது தெரிஞ்ச உடனே பிரசிடென்ட் பார்த்துறாரு. அது மட்டும் இல்லாமல் உடனே அவரை கொண்டு மட்டும் இல்லாமல் அங்கேயே அவரை புதைச்சிட்டு அதுக்கு மேலே ரோஜா செடியை வச்சிடறாங்க. பிரசிடென்ட் வீட்டில் அதிகமான ரோஜா செடி இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க இங்கே நிறைய பேர் கொண்டு புதைச்சு அங்கே ரோஜா செடி வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ ஹீரோவும் வந்து பொண்ணை தேடி வந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து குதிக்க உட்காந்துருச்சு. அந்த பொண்ணை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டி கேட்டுட்டு இருக்காரு. அதாவது என்னன்னா, நீ உன்னோட அண்ணனா நினச்சி என்கிட்ட சொல்லலாம், இல்லை உன்னோட அம்மாவா நினச்சி கூட என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, ஊருக்குள்ளே எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்களோ அவங்களாம் எப்படி இறந்து போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரசிடென்ட் அதாவது இந்த மூஞ்சில் துணி கட்டியிருக்காங்களா அவன் யாருன்னு பார்த்தா அந்த சூரிய இருக்கால பிரசிடென்ட்டோட ஆள், அவன் தான் அந்த மாதிரி துணி கட்டியிருக்கிறது. ஏன்னா அந்த சண்டையில் வந்துட்டு அவர் வந்து கையை வெட்டியிருப்பார்ல, அந்த கையில்லாத ஆளுன்றதான் இவருக்கு அடையாளம். அந்த கையில்லாத ஆள் யாருன்னு அந்த சூரிய அந்த ஆள் தான். அவர் என்ன பண்ணுவார், ஊருக்குள்ள பொம்பளை பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களெல்லாம் வயசு பிள்ளைங்களாம் பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டு வந்து அந்த பிரசிடென்ட் கிட்ட விட்டுருவார். அந்த பிரசிடென்ட் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைங்களை வந்து அந்த ட்ரெஸ் இல்லாமல் நிற்க வச்சுட்டு இவர் ஏதோ இந்த மாதிரி கதை படிக்கிறன்ற பேரில் கதை படிச்சுக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் இப்படி நம்ம கொடுமை பண்ணுவாங்க. அங்கே உள்ள அவங்களோட ஆளுங்க வந்து காட்டு பிராண்டித்தனமாக நடந்துப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லவும் வந்துட்டு ஹீரோக்கு பயங்கர வெறி ஏறுது. அதோடு அவர் தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அந்த ஹீரோட பொண்ணை வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதை வந்து ஹீரோ வந்து இப்போ கண்டுபிடிச்சிடுறாரு. அதோட அவரையும் போட்டு சம்மாட்டி அடிக்கிறார். அந்த சூரி தான் வந்து தான் பிள்ளையும் கடத்திட்டு போய் இந்த மாதிரி வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சம்மாட்டி அடித்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தூக்கிட்டு வந்து அந்த பிரசிடென்ட் இருக்காருல்ல அவர் முன்னாடியே நிற்க வச்சு அவர் கழுத்தறுத்து அவர் கண்ணு முன்னாடியே கொல்றாரு. கொண்டுட்டு பிரசிடென்ட்டையும் கொல்ல போகிறாரு. உடனே அங்கே உள்ள ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இப்போ ஹீரோவை பிடிச்சி தடுக்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறார், உங்களோட பிள்ளைங்களுக்காக தானடா எல்லாமே செய்கிறேன், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, விடுங்கடான்னு சொல்ல கேட்காம எல்லாரும் அவர் ஹீரோவை பிடிச்சி தடுத்துடுறாங்க. ரொம்ப பிரசிடென்ட்க்கு இப்போ வசதியாக போய் தான் வந்து ஹீரோவை வந்து அடித்து கொண்டு அவரே வந்து அந்த இடத்துல வந்து புதைச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஹீரோயின் கிட்ட வந்து அவர் வந்திருப்பார். அப்போ வந்து அவர் பேசும்போது இந்த மாதிரி விஷயம் சொல்லும்போது, எனக்கு இந்த விஷயம்லாம் யார் நடக்கிறா எப்படி நடக்குது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். ஏன்னா அந்த பொண்ணு சொன்னிச்சுல அந்த விஷயத்தெல்லாம் இப்போ ஹீரோயின் கிட்ட 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. அவன் கதையை முடிக்காமல் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இந்த ஊரை விட்டு நீ போயிடு, இந்த ஊர் உனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஹீரோ எவ்வளோ சொல்லுவார். அவங்க அதை கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நான் இந்த வேலையை முடிக்காமல் போக மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே இப்போ ஹீரோவும் இறந்து போயிருப்பார். ஹீரோ இறந்த விஷயம் இப்போ யாருக்குமே தெரியாது. ஹீரோயினுக்கு மட்டும் ஒரு டவுட் வந்திருக்கும், ஹீரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் அவங்களுக்கு தெரியுது. அப்போ ஹீரோ திடீர்னு இந்த பிரசிடென்ட் என்ன செய்வார்னா, ஹீரோயின் வழுக்க டைமாக இங்கே கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு வா செஸ் விளையாடலாம், விளையாடும் போது சும்மா விளையாடக்கூடாது, பந்தயத்துக்கு ஏதாவது வச்சு தானே விளையாடணும், அந்த பெட் பண்ணுவாங்கல்ல பெட் மேட்ச் மாதிரி, அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கொடூரமாக சிரிப்பார். அப்போ இந்த பண்ணையாரோட வேலை இருக்காங்களா அவர் என்ன சொல்லுவானா, இவனையும் இந்த மாதிரி கொண்டு புதைச்சிருவோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைடா இவ வந்து எனக்கு நாய் மாதிரி இருக்கணும், எனக்கு கீழே வேலை பார்த்துட்டு எனக்கு அடிமையாக நாயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கே இருக்க ஒரு ரோஜா பூவை பிரித்து அதோட ஹீரோயின் தலையில் வச்சுட்டு அப்படியே வல்கரா அது மாதிரி ஒரு மாதிரி சிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி சிரித்து வெறியேற்றிட்டு இருப்பார். அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது மாதிரி ஹீரோவை கொண்டுட்டாங்க அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்படியே மனசு ரொம்ப நொந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோயின் கண்ணு முன்னாடி அந்த போலீஸ்காரரையும் இதே மாதிரி கொடூரமாக கொலை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஹீரோயினும் போலீஸ்காரங்களும் வந்துட்டு இப்போ இந்த பிரசிடென்ட் தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறான், அவர் எப்படியும் கையும் கலமாக பிடிக்கும்னு நினைப்பாங்க. இப்போ இந்த புக்கு டாக்டர் வச்சிருக்கும் போது அவர் வேறு சொல்லியிருப்பார்ல, இது வந்து எனக்காக நான் வாங்கலை, அந்த மாதிரி பிரசிடென்ட் கேட்டாருன்னா அந்த புக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார். அப்போ இந்த வேலையெல்லாம் பிரசிடென்ட் தான் செய்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவர் எப்படியாவது பிடிக்கணும்னு நினச்சி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொலை பண்ணிடுவாங்க. அது ஹீரோயின் இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இப்போ ஹீரோயினே கொலை பண்ணலான்றதை அவங்க நினச்சாங்கன்றது இப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து திரும்ப வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோட ஒய்ஃபும் அவங்க பொண்ணு வந்து பிரசிடென்ட்டை பார்க்க வந்திருப்பாங்க. பிள்ளைக்கு பிறந்த நாள் அவர் டவுனுக்கு போகிறேன்னு போனார், இன்னும் வரலன்னு சொல்லவும், அதான்மா டவுனுக்கு போயிருக்கால, கையில் காசு வேறு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன், அங்கேயே தண்ணியை போட்டு மட்டையாக கிடப்பான், வந்துருவான் இன்றைக்கி என்ன பிறந்த நாளில் மீன் குழம்பு வச்சுருப்பீங்களே, எங்களெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா திரும்பவும் கேட்பாரு. அதனால் என்னையா வாங்க வந்து சாப்பிடுங்க, சரி நைட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ ரொம்ப ஜாலியாக போயிடும் இவருக்கு. எல்லாத்தையும் பண்ணது பத்தாதுன்னு இப்போ இந்த பொண்ணுக்கிட்டே கைவரிசை காட்டுறதுக்கு இப்போ காரில் கிளம்ப பார்ப்பாரு. கார் வந்து ஸ்டார்ட் ஆகாது. உடனே சரின்னு சொல்லிட்டு நடந்தாவது போகலான்னு சொல்லிட்டு இப்போ நடந்து அவங்களோட ஆளுங்களோட எல்லாரும் இப்போ வருவாங்க. ஹீரோயினும் மீன் குழம்பு சமைச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு வாழை இலை விரித்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க. இப்போ அந்த பிரசிடென்ட்டும் அவரோட இருந்த ஆளுங்க எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டோன்னு எல்லாருமே மயங்கிடுவாங்க. அப்போ ஹீரோயின் அங்கே வருவாங்க, வந்து ஒவ்வொருத்தவங்களையா வெட்டுவாங்க. அந்த மயக்கமாக இருந்தவங்களை அப்படியே கொலை பண்ணுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட்டை வந்து அதே மாதிரி தூக்கில் ஏற்றுறாங்க. அவர் அப்படியே துடிக்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ கீழே இறக்கி அவரை வந்து கொல்றாங்க. ரொம்ப நேரம் ஆகி யாருமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட்டோட வேலையாள் இருக்கார்ல ஒருத்தர் சமையல்கார், அவர் வந்து பிரசிடென்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோ அங்கே வீட்டு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கிறத பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து டவுட் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வந்து ஒரு கடப்பாறையை வச்சு கொண்டுடுறாங்க. இப்போ எல்லாரையும் வந்து அங்கேயே அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணிட்டு எல்லாருக்கும் வந்து ரோஜா செடியை நட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ உங்கள்கிட்ட ஹீரோட ஒய்ஃப் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அதாவது அவங்கள கொண்டுட்டாங்க, ஹீரோவை கொண்டுட்டாங்கன்றது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அதனால தான் இந்த மாதிரி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த ஊரை விட்டு போகிறேன்னொன்னே இப்போ ஹீரோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோடய நீ இருக்கலாமே அப்படின்னும் போது நான் வந்து வேறு ஊர் போகிறேன், எனக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்றதுக்கு அந்த ஒரு சிந்தனை எப்போவுமே எனக்கு இருக்கும். அதனால நீங்கள் இரு, நான் வந்த வேலையை பார்க்குறேன், இந்த ஊர் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க.
அதோட அவங்கள்ட்ட இருந்த பணத்த கூட இவங்க ஹீரோட ஒய்ஃப்க்கு கொஞ்சம் பண உதவி செஞ்சுட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. போற வழியில பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஜீப் வருது. பிரசிடென்ட் வீடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க ஊருக்குள்ள போய் யார்ட்ட கேட்டாலும் பிரசிடென்ட்டோட வீட காட்டுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போறாங்க. இப்போ போலீஸ்காரவங்க வரும்போது பிரசிடென்ட்டோட வீட வந்து எல்லாரும் தோண்டிட்டு இருக்காங்க. அந்த அவங்களோட ஆளுங்க தொடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல அவ்ளோ பேர் அவருக்கு வந்து கொன்னு புதைச்சு அந்த ரோஜாப்பூ செடி நட்டு வச்சிருக்காரு. ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே உறைஞ்சு போய் ஆச்சரியமா பார்க்குறாங்க. இது போக இப்போ ஹீரோட வீட்லயும் வந்து பிரசிடென்ட் அவங்களோட ஆளுங்க எல்லாரையும் ஹீரோட வீட்ல தான் வந்து புதைச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த ஊரை விட்டு காலி பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ அவங்களும் கிளம்பி போகிறாங்க. முன்னே போய் கிளம்பி போகிறவங்க இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி கிளம்பி போயிருந்தா கூட ஒத்தாசைக்கா துணைக்காத மாதிரி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி முடிச்சிருக்கலாம். என்னமோ ஒரு சேட் எண்டிங்காக தான் இருக்கும். ஆனால் படம் பார்க்க ரொம்பவே விறுவிறுப்பாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள்.